ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக, அதாவது +2 முடித்த ஸ்டூடெண்ட்டு இப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வீடியோஸும் போட்டிருக்கோம். இந்த இயர் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024னு போட்டிருப்போம். அதில் நிறைய காலேஜ் வைஸ் கட் ஆஃப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதற்கிடையில் நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். C++, ஜாவா, பைத்தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக பைத்தான் வந்து 99லேருந்தே கிளாஸஸ் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது. ஸோ வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வச்சுருக்கேன். அதில் போய் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாம். டிஎன்ஏ ரிலேட்டடாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் ஏற்கனவே வந்து பிஹெச்டி போட்டிருக்கோம், குமரகுரு போட்டிருக்கோம், ஸ்ரீகிருஷ்ணா போட்டிருக்கோம். போய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் கவுன்சிலிங் வரலுமே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 6 வரலும் டைம் இருக்குது. ஸோ வந்து ஃபீல் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டாக்குமெண்டேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கு 12 வரலும் இருக்குது. ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த விதத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிஐடி கோயம்புத்தூர் கிடையாதுங்க. ஏற்கனவே சிஐடி கோயம்புத்தூர் நம்ம போட்டுட்டோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குது, எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது சிஐடின்னு சொல்லுவாங்க. இது வந்து குன்றத்தூரில் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில். இதனுடைய காலேஜ் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1399. இதனுடைய கோடு 1399. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை ஜோனலில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சென்னையில் நிறைய காலேஜஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம இதில். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 1399 சிஐடி, அதாவது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் என்ன பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள், இது ஒன் ஆஃப் த 2 இது இருக்குது, 2 காலேஜ் இருக்குது. நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இன்னொன்று இருக்குது, அது என்ன காலேஜுங்கிறது கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் வரும். இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் இருக்குது, பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஜினியரிங் சிபி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காலேஜஸில் நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்கும், நியூ பிரான்ச்சஸ் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, இஏன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி தெரியும், ட்ரிபிள்இ தெரியும், இவி இருக்குது. என்னென்ன நியூ கோர்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் அவைலபிள் இருக்குது. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் வைஸ் சூப்பராக இருக்கும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது விஎல்எஸ்ஐ டிசைன் அண்டு டெக்னாலஜி, இவி இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், அதாவது நியூ மெக்கானிக்கல், சிஎஸ், சிவில் இதெல்லாம் தவிர்த்து நியூ பிரான்ச்சஸ் அப்படிங்கிற சொல்கிறேன். மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் இது டெக்னாலஜி, செக்யூரிட்டி, இது எல்லாமே இருக்குங்க. இதனுடைய கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சிஎஸ் போகணும் அப்படின்னு வச்சிங்களேன் இந்த காலேஜில், அப்போ என்ன தான் கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 195.5 இருக்கணும். அதாவது ஓசி கம்யூனிட்டியாக இருந்திங்கன்னா 195.5 இருந்தால் தான் ஜென்ரல் இதில் கிடைக்கும். ஸோ இதில் 2 சொல்லியிருக்கேன். கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் ரேங்க்னு இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறையா வந்து கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். ப்ளஸ் வந்து உங்களுடைய ரேங்க்கு என்ன இது கிடைக்கும், அதாவது உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கனாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம். ப்ளஸ் நம்மளுடைய சேனலோட டெலகிராம் லிங்க் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு அதில் ஜாயின் பண்ணிக்க. நிறைய வீடியோஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ 95.5, 193.5 வந்து பார்த்திங்கன்னா பிசி, 194 பிசிஎம், 192 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, 177.5 எஸ்சி, அடுத்து 153.5 எஸ்சியும், 162.5 வந்து எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்கும். சரிங்களா, இவ்வளோ இருக்குது. இதில் எஸ்எஸ்லாம் கிடையாது. லாஸ்ட்டு சிஐடியில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இருக்கும். ஸோ அதில் கட் ஆஃப் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து ஐடி போகணும் அப்படின்னா 192.5 இருக்கணுங்க. ஓசியில் இருந்தீங்கன்னா 192.5, 194 வந்து பிசி, 189 வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், 188 வந்து எம்பிசி, 172.5 வந்து எஸ்சி, 156.155 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தால் கிடைக்கும். அதே இசிஇ போகணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேணுன்னா 192.5, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐக்கு 190 இருந்தால் போதுங்க. அதாவது ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இது 2க்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்துன்னா 190.5 இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு. இவிக்கு பார்த்திங்கன்னா 188 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்முக்கு வந்து 189, அதே விஇ வந்து பார்த்திங்கன்னா 188.5 தான் கேட்குறாங்க. அதே மாதிரி எம்பிசி வந்தீங்கன்னா நார்மல் இசிக்கு வந்து 188.5, இங்கே 182 தான் கேட்குறாங்க. இந்த இதில் வந்து ஆல்ரெடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தாராளமாக இதையும் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதுக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 6.5 வந்து டிஃப்ரெண்ட் வருது. எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்திங்கன்னா 167.5 இருந்தால் தான் இசி கிடைக்கும். இங்கே வந்து இவி வந்து 161க்கே கிடைக்கும். 133 ஃபார் வந்து எஸ்சிஏக்கு, 143 இருந்தால் தான் இவி கிடைக்கும் சரிங்களா. 153க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இசி பிரான்ச் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சிபி, அதாவது மிஷின் லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேடம் நீங்கள் கேட்குறது புரியுது. ஏடி அதாவது டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை போனால் 193.5 இருக்கணும். ஓசியாக இருந்திங்கன்னா 191 ஃபார் பிசிஎம்மாக இருந்திங்கன்னா 190 இருக்கணும். எம்பிசி இருந்தீங்கன்னா 189.5 இருக்கணும். எஸ்சி இருந்திங்கன்னா 177.5 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்திங்கன்னா 165.5 இருக்கணும். எஸ்டி இருந்திங்கன்னா 140 ஓகேங்களா. ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வைஸ் கம்மியாக இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிபிக்கு பாருங்கள், சிபி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ். ஸோ இது ரிலேட்டடாக போனால் எல்லாத்துக்குமே கேம்பஸ் வைஸ் எடுப்பாங்க. ஸோ 194 வந்து ஓசி, 189 பிசி, 190 வந்து பிசிஎம், 185.5 இருந்ததுன்னா எம்பிசி கிடைக்கும். 171.6667 இருந்துச்சுன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கும், 160.5 இருந்துச்சுன்னா எஸ்சிஏக்கும் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுலேயே மிஷின் லாங்குவேஜ் இருக்குது, ஏஎம் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங். இது வந்து டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங்க்கு ஒரு கட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஸோ 1.5 கிட்ட டிஃப்ரெண்ட் வருது. 192 வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கும், 190 வந்து பிசிக்கு, 190.5 இருந்ததுனா தான் பிசிஎம் கிடைக்குது. எம்பிசிக்கு 185 இருந்தால் போதும். எஸ்சிக்கு 174.5 இருக்கணும். எஸ்சிஏக்கு 153 வேணும். அடுத்து எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 127.5 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 185+ இருக்குது. நான் என்ன மேடம் எடுக்கலாம், ட்ரிபிள்இ எடுக்கலாமானா சில காலேஜஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் பெஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிரான்ச் வந்து பெருசாக வந்து நோட்டீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தாராளமாக நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அட்வைஸு. ஸோ இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ் ரிலேட்டடாக பண்ணும்போது நீங்கள் தாராளமாக போகலாம். 188 ஃபார் வந்து ஓசி, 187.5 வந்து பார்த்திங்கன்னா பிசி, அடுத்து 185.5 பிசிஎம், 180.5 எம்பிசி, 156.5 வந்து எஸ்சி, 130 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இதில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, நியூ பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, ஏடி இருக்குது, ஏஐ இருக்குது சரிங்களா. மிஷின் லேர்னிங்கும் இருக்குது தனித்தனியாக. 190 வேணுங்க இதுக்கும் கட் ஆஃப். ஓசியாக இருந்திங்கன்னா, பிசியாக இருந்திங்கன்னா 188.5 இருந்தால் கிடைக்கும். பிசிஎம்மாக இருந்திங்கன்னா 189, எம்பிசி 187. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வந்து 173.13, எஸ்சியை வந்து 174.825 இருந்தால் கிடைக்கும். அதே மெக்கானிக்கலுக்கும் மெக்கட்ரானிக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 0.5 தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே மெக்கட்ரானிக் வந்து ஒரு மெக்கானிக்கலோட அதிகமாக தான் வருது, கட் ஆஃப் வைஸ் அதிகமாக இருக்குது. சில கம்யூனிட்டியில் வருது. பிசி எடுத்துட்டிங்கன்னா மெக்கட்ரானிக் அதிகமாக இருக்குது, மெக்கானிக்கல் வந்து கம்மியாக இருக்குது சரிங்களா. ஸோ அதேமாதிரி பிசிஎம் எடுத்துட்டிங்கன்னா மெக்கானிக்கல் அதிகமாக இருக்குது, மெக்கட்ரானிக் அதாவது சூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்து தான் இருக்குது. சிலருக்கு வந்து மெக்கானிக்கல் வேணும்னு எடுத்திருப்பாங்க. ஸோ க்ளோசிங் கட் ஆஃப் அது வைஸ் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எது வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒருவேளை இந்த கட் ஆஃப் தான் இது கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதை விட கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் அதாவது என்ன சொல்லலாம், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக், ட்ரிபிள்இ இந்த மாதிரிலாம் போகும்போது அடுத்தடுத்த கேட்டகரி ஆஃப் இது போகும்போது பிரான்ச்சஸ் போகும்போது கண்டிப்பாக அதை விட 1-2 பாயிண்ட் வந்து கம்மியாக கட் ஆஃப் இருந்தாலும் கிடைக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து மெக்கட்ரானிக்கோட மெக்கானிக்கல் பிடிச்சிருக்கலாம், அதனால் அதை எடுத்திருப்பாங்க. அதனால் கட் ஆஃப் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 175 இருந்தால் தான் மெக்கானிக்கல் கிடைக்கும். 174.5 இருந்தால் மெக்கட்ரானிக் வந்து எம்பிசி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கும். எஸ்சிக்கு இவ்வளோ தான்.
எஸ்டிக்கு வந்து எஸ்சிஏக்கும் எதுவுமே கொடுக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ இது எல்லாமே இவ்வளோ பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள். ஸோ மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பயோமெடிக்கல் சிலர் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது படிக்கணுன்னாலும் இங்கே அவைலபிள். பிஎம் பிரான்ச் இருக்குது. 186.5 வந்து ஓசி, பிசி வந்து 180.5, பிசிஎம் 181, எம்பிசி 175 இருந்தாவே கிடைக்குங்க. அடுத்து எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா 168.5 இருந்தால் கிடைக்கும். எஸ்டி 114 இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சென்னை ஜோனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ். 1399 மஸ்ட் ட்ரை. இந்த காலேஜோடைய டீட்டெயில்ஸ் இதுதான். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து கேளுங்க. எந்த ஜோனலில் எந்த காலேஜோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரையும் அப்ளை பண்ணாதவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.